ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, தேவரிஷியான நாரதர், திரிலோக சஞ்சாரியான நாரதர், யுத்தங்களை கண்டு கழிப்பதிலே ஆர்வமுள்ள நாரதர், அவர் வசிஷ்ட பகவானுக்கு திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமம் உபதேசம் பண்றார். அதிலே 227வது திருநாமத்தை நாம் இப்பொழுது பார்க்க போறோம். எம்பெருமானுக்கு இந்த 227வது திருநாமமாக நாரத பகவான் சூட்டுவது கராந்தகன் என்பது. கரன் என்பவன் ராவனுடைய கசின். கர தூஷண திரிஷஸ் என்று மூவர். கரன் தலைமை, அவன்தான் பெரிய தலைவர். அவனுக்கு அப்புறம் அசிஸ்டண்ட் தலைவர்கள் தூஷணன் திரிஷஸ். இப்படி இந்த மூவர்கள் கீழே 14,000 பேர் கொண்ட அரக்கர்களுடைய பெட்டாலியன் தண்டகாவனத்திலே ரெடியாக ராவணனால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்டகாவனத்திலே சூர்பனகைக்காகவே பாதுகாப்புக்காக இவைகள் ஏற்படுத்தப்பட்டது. சூர்பனகையின் கணவனை ராவணன் ஒரு போரிலே தெரியாமல் கொன்னுட்டான். போரில் என்ன தெரிகிறது, இதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனாலே சூர்பனகை பதறினாள், கதறினாள், அழுதாள். ராவணன் சொன்னான், சூர்பனகை இதெல்லாம் நீ அழறைய, இந்த கணவன் போனா என்ன, உனக்கு யாரை பிடிச்சோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும். அந்த கல்யாணம் பண்ணிக்கொண்டு எவ்வளவு நாள் அவன் கணவனாக அவனுக்கு இருக்கலாம் என்று நினைக்கிறாவே அவ்வளவு நாள் அனுபவி. அதன் பிறகு அவனே சாப்பிட்ரு. இது இந்த பொழுதும் நடக்கிறது போல இருக்கு இந்த நிகழ்ச்சிங்கிறாங்க. அது சூர்பனகைக்கு ரொம்ப பிடிச்ச சாய்ஸ் ஆயிடுது. அவன் தினம் யார் வேணுமோ அவர்களை கணவனாக வரிப்பாள். கொஞ்ச நாள் கொடுத்து நடத்துவா, அப்புறம் கொண்டு சாப்பிட்டு போயிடுவோம். அவளுக்கு ஆபத்து வராத பாதுகாக்க கரன் தலைமையில் இந்த தண்டகாரணத்தில் இருக்கு. இப்படி தங்கைக்கு தண்டகாரண்யத்தை தாரை வார்த்து கொடுத்திருந்தான் ராவணன். அப்பேற்பட்ட சூர்பனகையின் பாதுகாப்புக்காக இருந்த அந்த படையின் தலைவனான கரன் பயங்கரமான ராட்சசன். இந்த 14,000 பேரும் சாதாரண ராட்சசர்கள் இல்லை. இந்த 14,000 பேரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முன்பிரிவிலே முனிவர்களாக இருந்தவர்கள். அட, முனிவர்களாக இருந்து ராட்சசர்களாக மாறுவாங்களா? முனிவர்களாக இருந்து மேல் நோக்கித்தானே பயணம் செய்யணும். மீண்டும் கீழ் நோக்கி டிமோஷன் அவர்களுக்கு.
மாபெரும் வரலாறு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய வறட்சி வந்துடுது கங்கையில். கங்கையில் வறட்சி வருது, இமயமலை உள்ள பனிகள் உருகிதானே கங்கையாக ஜலமாக வருது. அதெல்லாம் வத்தாத நதி கங்கை. அந்த கங்கையாகிற ஜீவநதி நம் மீது ஓடுவதால் தானே அப்படி செல்வம் கொழிச்சது பாரத தேசத்தில். அதுதானே கண்ணுக்கு பிடிக்கலை. பல பேர் படையெடுத்து வந்தா. திஸ் தேஸ் பே கங்கா பக்தி ஹை அப்படின்னு. எந்த நாட்டில் கங்கை ஓடுகிறதோ அந்த நாட்டுக்கு செழிப்புக்கு என்ன குறைச்சல். ஆனால் அதையும் மீறி ஒரு வறட்சி காலம். கங்கா நதி வறண்டு போயிட்டா. அப்போது ரிஷிகள்லாம் தவம் பண்ண முடியாமல் தவித்தார்கள். அப்போ ஒருத்தர் சொன்னால், இந்த கௌதமர் எங்கடா அப்படின்னு கேட்டா. அவர் ஜாலியாக சவுத் இந்தியாவுக்கு போயிட்டார். அங்கே அவர் ஒரு நதியை உருவாக்கியிருக்கார். கோதாவரின்னு பேர் வச்சுருக்கார். அது ரொம்ப ஃபர்டைலர். கோதாவரி பெரிய நதி. அது ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், ராஜமந்திரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்களான்னா கோதாவரி எப்படி அலங்கரிக்கிறது. பயங்கர மைட்டி ரிவர் அது. ஒரு இடத்துல பார்த்தா எத்தனை கெனால்கள். அந்த கெனால்களோ படகுல போகணும் சவாரி. நான் கூட முதல்ல படகு சவாரி கோதாவரியில் தான் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் கோதாவரி பெரிய நதி. அது உருவாக்கினவர் கௌதம மகரிஷி. அவருடைய கமெண்ட்லேருந்து கோதாவரி வந்தால் மகாராஷ்டிரத்தில் ஆசிக் பஞ்சவடி உற்பத்தி ஆகி அங்கேருந்து ஆந்திராவுக்கு வந்து தெலுங்கானா ஆந்திரா வந்து கடலை அடைகிற மகாபெரும் கோதாவரி புஷ்கரம் பிரசித்தம். அந்த கோதாவரி நதியை உருவாக்கி ரொம்ப பசுமையாக வச்சுருக்கார் ஆந்திரா. அதனால் அவர்கிட்ட போனோன்னா சாப்பாடு போடுவார் அப்படின்னா. ரிஷிகளை வந்தால் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணார். நன்னா வளைஞ்சிது கோதாவரி டெல்டா. ரிஷிகள் ஆனந்தமாக இருந்தார். ஆனாலும் அவர்களுக்கு கங்கை கரைக்கு போகணும் ஆசை. அது ஏதாவது ஒரு நாளைக்கு வந்திருந்தான்னு இருக்கும். பழைய இடம் என்னதான் மனிதர்களுக்கு புது இடம் வசதியாக கொடுத்தாலும் பழைய இடம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்ன பழைய பழக்கம். மனிதன் பழக்கத்துக்கு அடிமை. முனிவர் மீண்டும் எப்படா வறட்சி ஓயும், கங்கையில் வெள்ளம் வரும் என்று காத்திருந்தார்கள். செய்தி வந்தது, கங்கையில் வெள்ளம் வந்துடுத்து. கங்கை ஓகே போகலாம். அப்போ அந்த முனிவர்கள் பார்த்தா, இவ்வளோ நாள் நமக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறாங்க. கௌதமர் மீது அவர்களுக்கு ஒரு பொறாமை இருந்தது. என்ன பார்த்தீங்களா, நன்றிக்கு மேல பொறாமை. இவனுக்கு என்ன ஒரு வலிமை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கௌதமர் போகிற வழியில் ஒரு மாய பசுவை உருவாக்கிறார் தங்கள் தவ வலிமையினால். அது கௌதமரை பாய்ந்தது தாக்க கௌதமர் அடிச்சுட்டார், விழுந்து செத்து போயிடுது. எல்லாம் மாயை தானே. அதனால உடனே ரிஷியெல்லாம் கூட்டிட்டா, கௌதமா நீ பிராயசித்தம் பண்ணிக்கணும், பசுவை கொண்டுட்ட. ஆக கௌதமருக்கு இழுக்கை கற்பிச்சிட்டோம் என்று சந்தோஷப்பட்டார்கள் முனிவர். கௌதமர் பார்த்தார், நாம பசுவை கொல்ல முடியாது, நாம் ஆசைப்பட்டா கூட கொல்ல முடியாது, நம்ம அப்படி காப்பாற்றுவானே நாராயணன். என்ன ஆச்சு இது என்ன ஞான திருஷ்டியால் பார்த்தார். இத்தனையும் இவர்கள் பயணம் செல்லிய அரேஞ்சு மேட்டர் இருந்தது. இப்போதான் அடிக்கடி யாரை பிடிக்கல ஒரு மாதிரி அவதூறு போட்டு விட்டுறாங்கல்ல. அதனால் அப்படி வந்ததுன்னு நினச்சி கௌதமர்கள்லாம் ஒரு பார்வை பார்த்தார். நீங்கள்லாம் நன்றி உள்ள முனிவர்களா, இத்தனை நாளும் உங்களுக்கு எவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அரக்கர்கள் மாதிரி நடந்து கொள்கிறீர்கள், நீங்கள் அரக்கர்களாக போகுது. அந்த கௌதம சாபத்தினாலே அந்த ரிஷிகள் அரக்கர்களாக வந்திருக்காங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வால்மீகி ராமாயணத்தில் மற்ற புராணத்தில் இருக்கு. அந்த கௌதம சாபத்தினால் அரக்கர்களாகவும் பாஷண்டிகளாகவும் மாறினார்கள். அப்பேற்பட்ட ரிஷிகள் வசிக்கக்கூடிய அந்த அவர்களில் கரண் தூஷன்லாம் ஒருத்தர். அவனுக்கு நல்ல காலம் சாப விமோசனம் எப்போ வர போகிறது, ராமபிரான் பானம் அடிபட்டு போகிறச்சு. அந்த காலம் வந்தது. அந்த காலத்தை ராமபிரான் இந்த முன்னொரு காலத்தில் ரிஷிகளாக இருந்து அரக்கர்களாக மாறியவர்களுக்கு நலம் பயக்கக்கூடிய நல்ல காலம் வந்ததுன்னு காத்திருக்கிற வேளையில் சூர்பனகை ராமபிரானுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். ராமபிரானை காதலிச்சா. அபூர்வராகங்கிறாங்களே. சூர்பனகைக்கு வயசு ஜாஸ்தி, ராமன் இளைஞன். அப்படி அவள் காதலிச்சா. அந்த காதல் சரிப்பட்டு வரல. அது விபரீதமாக போய் சீத்தையே சாப்பிட போனால் அவளுடைய மூக்கையும் காதையும் மார்பகத்தையும் அறுத்தார் லக்ஷ்மணன். பதவி ஓடினால் கரண்ட விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் கரண் 14 பேர் அவளுக்கு துணை அனுப்பிச்சா. அவர்களை ராமன் சம்மதிச்சுட்டார். அதற்கப்புறம் 14,000 ஆட்களோட தானே தலைமை தாங்கி வந்தான். எல்லாரையும் ராமபிரான் சம்மதிச்சுட்டார். கடைசியில் கரண் தான் பாக்கி. அப்போ கரண் சொன்னான், இவாளெலாம் சம்மதிச்சது உனக்கு பெரிய மேட்டர் இல்லை,
என்னை எதிர்கொள் பார்க்கலான்னு அப்போ கூட சேலஞ்ச் பண்ணி வந்தான். அப்படி கரண் மேலே வந்து விழப்போகிற பொழுது ராமபிரான் 3 அடி பின்னாடி போயிட்டார். அதை பற்றி இன்னும் கூட விசாரிக்கிறாங்க. முன்வைத்த கால பின் வைக்கலாம போல ராமன் வச்சுட்டா இருப்பார், ஏதோ ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஆனால் அது போட்ட எம்பெருமானுக்கு அது ஒரு குறையா, அருவருக்கத்தக்க கரண் மேலே விழக்கூடாதுன்னு பின்னாடி முறை பயந்து போகலை. அப்போ கரனை சம்மரிச்சுட்டார். அந்த சம்ஹாரத்தின் பலனாக பழையபடி சாபம் நீங்கி ரிஷிகளாக போனார். இப்படி கரனை சம்மரித்து கரனுக்கும் நல்லது செஞ்சு நாட்டுக்கும் நல்லது செஞ்ச ராமாவதாரத்தை மனதிலே வைத்து திரிவேங்கடம் ராமனா அவதரித்து கரனை சம்மரித்தான். எனவே கராந்தகன் என்று இவனுக்கு திருநாமம் என்று சொல்றார் நாரதர் வசிஷ்டர். இந்த கராந்தகனை தியானம் பண்ணால் நம்ம உள்ள சாபம் போகும். கரண் நரகம் போகாமல் அவனை வீழ்த்தினான் பகவான் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அப்பேற்பட்ட கராந்தகன் வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை கேளுங்கள். கராந்தகஸ்த்வேஷ கரம் நிகத்ய தசானனஸ்யத சகோதிதாயாக சஞ்சோதனேனேதமிதி பிரசித்தேகே தாதிருக்ஷயுத்தே கனகோர ரூபே. வசிஷ்டா எப்படி இருக்குன்னார், என்னுடைய சிஷ்யன் 16,000 பேரை வெற்றி கொண்டான், அது எனக்கு பெருமை. 14,000 முனிவர்கள் அரக்கராக போனால் அந்த சாபத்தை தீர்த்து வைத்தான், இது எனக்கு பெருமை. நாரத பகவானே, இதெல்லாம் நான் உணரும்படி சொன்னீரே, அதுவும் எனக்கு ஒரு பெருமை தான், நன்றின்னு வசிஷ்டர் கேட்க நாரதர் சொல்கிறார். இதுவரை நாம் சொன்ன இந்த நிகழ்ச்சியை விவரத்தை விளக்கத்தை தமிழ் பாட்டாக பாருங்கள். இராவணன் நற்தங்கை தூண்டிட போர்க்கு வரான் என்ற வாட்கரனை வாட்டும் இரா ஆனான், பேர் பெற்றான் எம்மான் கராந்தகன் என்றாங்கே போர் வெல்லும் ராம வடிவில். விஜயராகவனாக ராமபிரான் செஞ்சிருந்த வரலாறு. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கராந்தகாய நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.